தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். திருவிக அரசு கலை கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்த மாணவிகள் குரூப்பாக அமர்ந்து மது அருந்திய காட்சி இணையதளங்கள் வெளியிட்டு தமிழ்நாட்டின் நிலைமையை பறைசாற்றி இருக்கிறது. ஐயா, இதுக்கு தான் நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா என்று கேள்வி. டெலிபோன் மணி போல் சிரிக்கிறதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. சில்லறை காசு சதற விட்டு மாதிரி சிரிச்சிருக்கீங்க. ஆனா இப்போ ஒருத்தர் சிரிச்சிருக்கிறாரு. அவர் எப்படி சிரிச்சிருக்காரு அப்படிங்கிற கண்டென்ட்டை பாருங்க. கரூர் கல் குவாரியில் திமுகவை சார்ந்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ பழனியாண்டி அவர்களுடைய கைங்கரியத்தின் காரணமாக 2 செய்தியாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து வரக்கூடிய செய்தியும் ஆடியோவும் கலக்கமடைய செய்திருக்கிறது. ஐயா, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்பது இதுதான் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்று நினைக்கிறார்கள். எங்களுக்கு 2 சாமி இருக்காங்க. எங்களை யாரையா கடவுள் நம்பிக்கை இல்லாதன்னு சொன்னாரு? வாங்கயா, ஒரு சாமிக்கு 92 வயசு, ஒரு சாமிக்கு 72 வயசு. வாங்க வாங்க, தமிழ்நாட்டுக்கு புதிய சாமியை பார்க்க வாங்கன்னு திமுக எம்பி ராசா சொல்லி இருக்கிறாரு. யாருன்னு பார்க்கலாம். அநீதி, அராஜகம், தில்லு முள்ளு என்று திருவள்ளுவர் இருந்தால் எப்படி திமுகவை பற்றி திருக்குறளை வாசித்திருப்பார் என்று தன்னுடைய கற்பனையால் ஒரு திருக்குறளை சொல்ல அங்கு கூடியிருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு அது உற்சாகத்தை கிளப்ப ஒரே கலைவரம். இதை தாண்டி பவள விழா பாப்பா என்று சிறப்பும் செய்திருக்கிறார். விவரங்களை பார்க்கலாம். நாங்க ஆட்சிக்கு வந்தா இது மதுக்கடைகள்லாம் இருக்காது. உடனே தலைவர் மைண்ட் வாய்ஸ், ஐயோ கிடைக்கிற ஓட்டை கிடைக்காம ஆக்கிறாதீங்க. அந்த தலைவர் யாரு, தொண்டர் யாரு? வாங்க, இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். இது சைலன்ஸ். அரசு கலை கல்லூரி நேம் போர்டு திருவிக அரசு கலை கல்லூரி அப்படின்னு இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா மாணவிகள் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்க. அந்த கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவிகள் அல்ல, அந்த கல்லூரியில் நடக்கும் நிகழ்ச்சிக்காக பார்ட்டிசிபேட் பண்ண வந்த வெளிக்கல்லூரியில இருந்து வந்திருக்காங்க. வந்திருக்காங்க. உற்சாகமாக நடனம் ஆடணும் என்பதற்காக உற்சாக பானத்தை அருந்தி இருக்கிறார்கள். அப்படியே அவங்க சொல்றாங்க அந்த வீடியோலயே. என்னன்னா, ஏய் குடிச்சிட்டு மயக்க கீக்க போட்டு வந்துடாதே, நல்லா டான்ஸ் ஆடணும் பாத்தியா அப்படின்னா, இந்த அக்கா மாலா கப்சி மாதிரியான விஷயமா என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னப்பா, யாருமே யாரு பத்த பிள்ளைங்கன்னே தெரியல, காசே கொடுக்காத அவங்க, அதாவது ஆண்கள் எல்லாம், தமிழகத்தின் ஆண்கள்லாம் ஒரு 50,000 கோடி ரூபாய் வருமானம் கொடுக்குறாங்க. நம்ம பட்ஜெட்ல இருந்து எப்படியாவது மண்டையை கசக்கி இழுத்து பிடிச்சி இவங்க ஓட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம பெண்களுக்கெல்லாம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம். அது போக மாணவ மாணவிகளுக்கெல்லாம் ஏதாவது கொடுக்குறோம். இது போக இப்பதான் லேப்டாப்லாம் கொடுத்துருக்கோம். இந்த காசெல்லாம் எங்க போகுது? நம்ம டாஸ்மாக் உடைய நிர்வாகத்தினுடைய வளர்ச்சிக்காக அவங்களுடைய பங்கு ஏதாவது இருக்கா? மது வருமானம் வேண்டாமா? அரசாங்கம் எப்படி நடத்துவாங்க? டீச்சருக்கு எப்படி சம்பளம் கொடுப்பாங்க? காலேஜுக்கு எப்படி நடத்த முடியும்? அரசுன்னு நடக்கணும்ல. நீட் தேர்வு எப்படி கேன்சல் பண்ணுவாங்க? பெட்ரோல் விலை எப்படி குறைப்பாங்க? டீசல் விலை எப்படி குறைப்பாங்க? சிலிண்டர் விலை எப்படி குறைப்பாங்க? அப்புறம் மாசம் மின் கட்டணத்தை எப்படி கொண்டு வருவாங்க? எல்லாம் இதுல இருந்தா. இனி போட்டோ ஷூட்லாம் வேற எடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கெல்லாம் எங்க இருந்து காசு எடுக்கிறது? டாஸ்மார்க்ல நீங்க எல்லாம் குடிச்சாதான், ஆண்கள் மட்டுமே குடிச்சா எப்படி வருமானம் பெறுகிறது? கல்லூரியில இருந்தே இதை தொடங்கணும் அப்படிங்கிற கான்செப்டை ஒரு பக்கம் வச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன கம்பாரிசனையும் போட்டிருக்காங்க. அதாவது இந்த கல்லூரியில திருவிக அரசு கலை கல்லூரின்ற பேரு, அங்கு குடித்த மாணவிகள், அந்த கல்லூரியினுடைய போட்டோ எல்லாம் பக்காவா டீடைல்டு ரிப்போர்ட்டா கொடுத்துருக்கீங்களே. சில வாரங்களுக்கு முன்பு, மாதங்களே இருக்கும், ஒரு பிரபலமான தனியார் கல்லூரி, அது வேணா காட்டாங்குளத்தூர்ல இருக்கு. இதுக்கு மேல நானும் சொல்ல விரும்பல, அந்த பேரே போதும். ஆமா, அந்த காட்டாங்குளத்தூர்ல எந்த கல்லூரி இருக்குன்றது நீங்களே பாத்துங்க. அந்த கல்லூரியில சில பல மூலிகை இலைகள் எடுத்தாங்க. அப்ப அந்த இலைகள் எடுத்த போது அந்த கல்லூரியின் பேரை நீங்க சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. ஆனா சொல்ல கூடாதுல்ல. ஏன்னா அப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா அமைச்சர் வருவாரு, இங்க 0% கஞ்சா, 0% பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த பேரே பயன்படுத்தலையே, மூலிகை இலைன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். அப்ப மூலிகையிலே இல்லைங்க, மூலிகையே தமிழ்நாட்டுல இல்ல, 0% மூலிகை இலை அப்படின்னு நாங்க ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுவோம்ல. தமிழ் கடவுள் முருகர் யார கல்யாணம் பண்ணாரு தெரியுமா? குறிஞ்சி நிலத்தினுடைய ஒரு பெண் வள்ளிய கல்யாணம் பண்ணாரு. அதனால தமிழ் கடவுளுக்கும் அந்த குறிஞ்சி நிலமான அந்த மலைவாழ் மக்களுக்கு இடையிலையும் ஒரு நட்பு இருக்கு. அங்க இருக்கவங்க தான் குறவன் குறத்தி. இதுல குறவனோட குறத்தி அப்படிங்கிற ரொம்ப இன்டலெக்சுவல். அது குறிப்பு அந்த ஜாதகம் பாக்குறதுல, குறி சொல்றதுல குறத்தி தான் பயங்கர ஷார்ப்பா இருப்பாங்க. அதனால நாங்க குறவன் குறத்தி அவங்களுடைய வாழ்க்கை மேம்படுறதுக்காக பல மசோதாக்களை சட்டசபையில போடுறோம். ஆனா அசம்பிளியில போடுறது எதையுமே மத்திய அரசு எடுத்துக்க மாட்டேங்குது. ஆனால் நான் இதற்காக செய்ய போறேன்னு திருவண்ணாமலையினுடைய அந்த முக்கிய பிரமுகர், தமிழ்நாடு அமைச்சர வேண்டிய மூத்த அமைச்சர் ஏவா வேலு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டாரு பாருங்க. முருகர் கையில வேல் இருக்குல்ல, அது சக்தி வேல், கந்த வேல், வெற்றி வேல், இந்த வேல், அதெல்லாம் எந்த வேல் இருக்கோ, நான் ஏவா வேலு தான் அந்த வேல்.
குறவன் குறத்திகளுக்காக நான் இருக்கிற முருகருடைய வேளா அப்படின்ட்டு அப்படியே முருகரே வந்து அந்த குறவன் குறத்திகளுக்கு ஒரு காட்சி கொடுத்தது மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. தேர்தல் வந்துருச்சு இல்ல, இதுவும் பாப்பா இதுக்கு மேலையும் பாப்பா அப்படிங்கிற மாதிரி ஓட்டு ராசா ஒன்று சொல்லியிருக்காரு. ஆமாங்க, அது பயங்கரங்க. ஐயோ, எங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கணும்ன்றாரு. இன்னும் கொஞ்சம் விட்டா அப்படியே திராவிட திடல்ல ஒரு காணிக்கை உண்டியல வச்சு இங்க பாருங்க இவர்தான். கிட்டத்தட்ட அவர் நாவல கமலஹாசன் உட்காந்து இந்த கருத்தை சொன்ன மாதிரி எனக்கு தோணுது. அதாவது என்னன்னா, கடவுள் இல்லைன்னு யாரும் சொன்னா, எங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஆனா எங்க கடவுள் யார் தெரியுமா? 92 வயசான திராவிடர் கழகத்தினுடைய கி வீரமணி. ஆமா, அப்படின்னு அவரு ஒரு கடவுள், அவரு எல்லை சாவியா. இன்னொரு கடவுள் யாரு? எங்க முதலமைச்சர் 72 வயசுல அவரு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருயா. இந்த 2 எல்லை சாவியையும் தாண்டி எந்த கெடுதலும் தமிழ்நாட்டுக்கு வராதியா, உங்களை விடவா ஐயா. 2000 வருஷம் ஒவ்வொரு டிபேட்லயும் திமுக மானத்தை வாங்கிட்டு இருக்கீங்களா? நீங்க யாரு முதல்ல திமுகவுக்கு ஆதரவாளரா இல்ல திமுகவுக்கு எதிர்ப்பாளரா? அப்ப நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. சமீபத்துல மின்னல்ல ஒரு யூடியூப் வலைதளம் அதுல போய் உட்காந்து பேசியிருக்காரு. அது பாருங்க ஒரு 10 நாளைக்கு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்ப விஜய் எது பேசினாலும் ட்ரெண்ட் ஆகுது. ஆனா அதையும் தாண்டி இவர் பேசுனது ட்ரெண்ட் ஆயிடுனா இந்த பேச்சின் வீரியத்தை தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாமா? இது என்னன்னா, நிறைய கோயில்ல வச்சு அறநிலைத்துறை காணிக்கலாம் வசூல் பண்றாங்க. அதே மாதிரி இனி இந்த 2 எல்லைசாமி என்ன பண்ணிடுவாங்க, உருவாக்கிடுவாங்களோ. இல்ல, இது என்னன்னா, இதெல்லாம் போட்டுட்டு இடையில டிஆர் பாலோட வீடியோ ஒன்று போடுவாங்க. நான் வந்து ஒரு 400-500 கோயில் இந்து கோயிலை இடிச்சிருக்கேன். ஆனா அவங்க வாக்குலாம் எனக்கு எப்படி வாங்கணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பேசினார் பாத்தீங்களா வீடியோ, அதை அப்படியே சைட்ல விட்டுக்குவாங்க. அதை லைட்டா போட்டு விட்டுக்குவாங்க. ஐயா பாரீர், உண்மை நிலையை பாரீர், தேர்தலுக்காக ஓட்டுக்காக பல வேடங்களை போட்டிருக்கும் கவனதாரிகளை பாரீர்னு சொல்லி சொல்லவே வேண்டியதில்லை, அவங்க கேப்ஷனை போட்டுருவாங்க. இதுல என்ன சொல்றாருன்னா, எங்கள் கி வீரமணி ஐயா, ஸ்டாலின் இவங்கெல்லாம் இருக்க 2000 வருஷமானாலும் மோடியும் அவரும் அமித்ஷாவும் 2000 வருஷமா என்னடா நீ என்னையா இன்னும் அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கே நம்மளால என்ன நடக்குன்றது என்ன தெரியல. ஏஐ வந்துருச்சு, ஒரு வாயினால ஒரு வரமரம் வேணாமா? இன்னும் எவ்வளவு நாள் தான் நீங்க சொல்றதெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நம்பிட்டு இருப்பாங்க? அவங்களும் கொஞ்சம் படிச்சிருக்காங்க ஐயா, உலக ஞானம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குதியா அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு அவருக்கு. நாங்க உருட்டுறதா உருட்டு, அதை பார்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி நினைச்சு உருட்டின்னு இருக்காரு. கரூர்ல ஒரு கதா காலட்சேபமே நடந்துட்டு இருக்கு. பார்வையாளர்கள் நம்ம எல்லாம் அதை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அதனுடைய ஃபுட்டேஜ் தான் கிடைக்கல. ஒரே ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்கு. அதாவது கேமரா, ஒரு கல் குவாரி இயங்குது கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ பழனியாண்டி, அவருக்கு சொந்தமான ஒரு கல் குவாரி இயங்கிட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஏன் அப்படின்னா, கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறதுக்கு தான் லிமிடேஷன் இருக்கு, எவ்வளவு மீட்டர் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அதை எம்சாண்ட் அப்படிங்கிறப்போ அது லிமிட் இருக்கா அப்படின்ற ஒரு அறிவியல் பூர்வமான கேள்வியை, பகுத்தறிவு கேள்வி அங்க வச்சு, இல்லப்பா இந்த சம்பந்தப்பட்ட சேனல் சரியில்லை, பொய் செய்தி, தாக்கப்படவே இல்லை அப்படின்ற மாதிரி பழனியாண்டி ஐயா தரப்புல ஒரு உருட்டி விட்டாங்க. இங்க இருந்து ஒரு 4-5 நாளாட்டு அந்த செய்தியாளர்கள், கேமராமேன் எல்லாரும் அடி வாங்கினது அது இதெல்லாம் போட்டு அதை கம்பியை வச்சு அடிச்சாங்க, பதட்டத்துக்குள்ள ஆக்குனாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு எஃப்ஐஆர் கூட போடலையா? இன்னும் இது பரவாயில்ல, லைவ் பேகு, அப்புறம் கேமரா, மெமரி கார்டு, இன்னும் பேட்டரி இதெல்லாம் எடுத்துட்டாங்க. மொத்த மதிப்பு 25 லட்சம் ரூபாய் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க குய்யா மொய்யோன்னு சொல்றாங்க. ஆனா அதில் எங்க போச்சுன்னே தெரியல. ரெண்டாவது மிரட்டுறாரு, ஏன்னா எல்லாத்தையும் ஃபோன் எடுத்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம், எப்பறா ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, எப்பறா வீடியோ ரிலீஸ் ஆச்சு, எப்பறா நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா காட்சியை மிஞ்சும் அளவிற்கான ஒரு பெரிய அந்த ட்ராப் ஒன்று போயிட்டு இருக்கு. ஆனா என்ன நடந்திருக்கு? கனிம வள கொலை நடக்குது. அதுல சம்பந்தப்பட்ட சேனலினுடைய செய்தியாளரும் ஒளிப்பதிவாளரும் போயிருக்காங்க. அவரை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பழனியாண்டி தாக்குதினார் அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. நீங்க திரும்ப பழனியாண்டிங்கிறீங்க. ஆனா பத்திரிகையாளர் மன்றங்கள்ல இருந்தே வந்திருக்கே, அதுல யார் அவர்களை தாக்கினார்களோ அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். போட்டுருவாங்களா? பேரு போட்டுருவாங்களா? அப்படி இல்ல, அதுக்கான தைரியம் இருக்குதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதான் தெரியலையோ, அந்த டிவில தான் போட்டுக்கிட்டே இருக்காங்களா பழனியாண்டி. அதே டிவிலேயே திமுகவின் ஒருத்தர் இருக்கிறார். அப்படியாங்க? ஆமா. அதனாலதான் அவரை பத்தின பெருமைகளை நம்ம பல விதமா நம்ம பேசலாம். அப்போ நான் சொம்பு அல்ல அண்டா அப்படின்னு சொன்னார் இல்லையா, அவருக்கே டஃப் கொடுக்குற மாதிரியான நபர் அவரு. சோ அவரை வச்சுக்கிட்டே இவங்க இந்த மாதிரி வேலை பாக்குறாங்க அப்படின்றதும், இன்னும் சொல்ல போனா இவ்வளவு காலமா அவங்க உங்களுக்கு தானே சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படின்றதும் நமக்கு வரலாறுகள் சொல்லுது. இருந்தாலும் இந்த பிரச்சனையில உண்மையிலே இருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஒரு சில சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இல்லை. என்ன நடந்தது, என்ன நடக்கிறது, எதனால் நடந்தது, ஒருவேளை செய்தியாளர் ஏதேனும் காசுக்காக பல ஜோல்னா வேலைகளை செய்தாரா அப்படின்ற ஒரு கேள்வியும்
இவர்கள் தரப்பு கேள்வியா எதா வைக்கிறான். இருக்கட்டுங்க, அந்த எம்எல்ஏன்னு சொல்றாங்க, கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதானங்க. ஒரு எஃப்ஐஆர்ல ஒரு பேர் சேர்க்கறதுல என்னங்க பிரச்சனை வேண்டியிருக்கு? ஏங்க, திமுக சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு அவ்வளவு இலகா இதா போச்சா? என்ன எவ்வளவு பெரிய அதிகாரம் மாட்சிமை புரிந்த நபர் தெரியுமா? நீங்க இங்க இருந்து பேசுறீங்க, இதே நீங்க கரூர் எல்லைக்குள்ள போய் நீங்க வா அப்படின்னு சொல்லி பாருங்க, கல்குவாரி இருக்கு. நாக்குல பாதி இருக்காது. 10 வருஷமா ஆட்சியில இருந்துட்டு இந்த 5 வருஷமா ஆட்சியில இல்லைன்னு அதிமுகல உள்ளவங்க எல்லாம் விரும்பி கொண்டிருக்கிற போது, மதுரையினுடைய அந்த மகாராஜா செல்லூர் ராஜு அவர்கள் ஏற்கனவே அதிமுக இந்த வீடியோ அவர் பார்க்கணும், இந்த வார்த்தையை அவர் கேட்கணும், கோபாலகிருஷ்ணனுக்கு ஏதாவது போஸ்டிங் கொடுக்கணும், அத நாடு இங்க சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கறதுக்கு இடையில இல்ல, மதுரையினுடைய அரசர்னு சொல்லிருக்கீங்களே, எனக்கு அதிமுகவிலேயே எவ்வளவு மரியாதை எனக்கே நல்லா தெரியும். என்ன போய் அரசர் சொல்லிட்டியடா அப்படின்ற மாதிரி இதுல அவருக்கு என்னன்னா, நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இன்னொரு முறை ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கனவு கண்டு வாங்க சார், எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு விளையாட்டு தான். இதுக்காக எவ்வளவு காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணி பாஜக அன்புமணி கார்ல ஃபுட்பால்லாம் அடிச்சு என்னெல்லாம் பண்ணி நான் சேர்த்து வச்சிருக்கேன். யோ, மதுக்கடைகள்லாம் நாங்க பூட்டிடுவோம் ஆட்சிக்கு வந்தோன்னு சொல்றீங்க. நானே ஆண்கள் ஓட்டெல்லாம் கவரணும் அப்படின்னு சொல்லி பேருந்தில் இலவச பயணம், நீங்க பேருந்துல போய் டாஸ்மாக்ல இறங்கலாம், திரும்பி டாஸ்மாக்ல இருந்து வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு இலவசமாலாம் நான் சொல்லி, அதாவது இதுல உண்மை தகவல் என்னன்ற சீரியஸா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா, அதிமுகவில் ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிறது சமீப காலமாகவே சில தகவல்களா வருது. இவங்க என்ன யோசிக்கிறாங்களோ என்ன பேசுறாங்களோ அது தகவலா வெளியில எதிர் அணிக்கு தெரிஞ்சு போயிருதான். யார் எதிரணி? எதிரணி யார்? திமுக தான். ஓஹோ, தெரிஞ்சு ஏன்னா டிடிவி தினகரன் கொஞ்ச நாள் அதிமுகல ஸ்லீப்பர் செல்னு சொல்லிட்டு இருந்தாரு. இவரே வந்து இங்க என்ன பண்ணி ஜாயின் பண்ணிட்டாரு. அப்போ பக்கத்துல என்ன அப்படின்னா, இவங்க வந்து விவாதிச்சிருக்காங்க, சரி நம்ம மது விலக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி விவாதிக்கும் போது எல்லாருமே நிறைய சீனியர் எக்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு, ஏன் என்னங்க நீங்க 2011 16 என்ன நடந்தது பாத்தீங்களா, காணாமே போயிட்டாங்க, அப்படிலாம் நீங்க அவசரப்பட்டு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, படிப்படியா குறைப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம வாக்குறுதி கொடுக்கலாம் அப்படின்னா, சரி அது என்ன மாதிரியான பின் விளைவுகளை ஏற்படுத்தும், இதையெல்லாம் தாண்டி சாலிடா 50,000 crore கணக்குல வர்றது, இது டாஸ்மாக் கணக்குல வர்றது ஒரு 50,000 கோடி ரூபாய் நமக்கு கிடைக்குது. நம்ம என்ன பண்றது? ஏற்கனவே துண்டு பெட்ஷீட் ஜமக்காலம் அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிருமே, டபுள் பெட் மாதிரி ஆகி போயிருமே, அதுக்கும் யோசிக்கிறாங்களா? ஸோ இந்த டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஐயா வைகை புயல் மதுரை மண்ணின் மைந்தர் அவரு விட்டுட்டார், வார்த்தை விட்டாரு. அதிமுக பதட்டமா இருக்காங்க, ஆண்கள் ஓட்டுக்கு நாங்க என்ன பண்றது, நீங்க எப்படியாவது எதையாவது பண்ணி யூபிஎஸ் ஐயாட்ட பொக்கே வாங்கலான்னு பாக்குறாரு. அது ஒவ்வொரு தடவையும் பொக்கே இல்லாம காகிதோட பூவாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. ஐயாவுக்கு அனுகிரகம் கிடைப்பதாக. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இதையெல்லாம் திமுக முதற்றே உலகு. வாழ்க வள்ளுவன், வாழ்க டிவிகே ஒரு புதிய குரலை வழங்கி இருக்கிறார். தீய சக்தி திமுகவுக்காகவே பதில் சொல்லுங்க அப்படின்னா, கேள்விக்கு என்னப்பா பதில், திருக்குறளே போடுறான் எடுத்துக்கோ, இதை வச்சு நீ தமிழ் அறிஞர்களை வச்சு நீ விளக்கவுரை எடுத்து நீ எழுது நீ இதுக்கெல்லாம் வந்து குறளோவியத்துல சேர்த்துக்கோ. 1330 தானே, 31 இதை போடுறா தைரியம் இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் டிவிகே தலைவர். வெளியே வாங்க ஐயா வாங்க அப்படின்னு சொல்லி வாசலே நின்றுட்டு இருந்தாரு. புஷியா வந்து அவர் தாண்டி போயிட்டாரு, அப்படியே ரன்னிங்லேயே வந்தாரு பாருங்க, ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து அப்படின்னு சொல்லி இடத்துக்கு மூச்சு வாங்கிட்டு வணக்கம் சொல்லிட்டு அப்புறம் உள்ள போனார். போய் கொள்கை தலைவர்கள்லாம் மாலை போட்டு, என்னையா ஈவேராவை வச்சிருக்கிறீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வேற மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கீங்க, அப்புறம் என்ன கொள்கை தலைவர்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்குமே முரண்பாடு இருக்கே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா, அப்படிலாம் இல்லை. சமீபத்தில் தான் ஒரு பிரபலமான டிவி நேஷனல் சேனல், அந்த சேனல் பார்த்தீங்கன்னா அது ஒரு சேனல், இட் மீன்ஸ் அது ஒரு மீடியா, விஷுவல் மீடியா, பிரிண்ட் மீடியா இல்லை. ஆனா அதுக்கு பாருங்க, பிரிண்ட் மீடியா செட்டப் கணக்கா இவங்க கேள்வியை கேட்பாங்களாம், அவர் பதில் சொல்லுவாராம், ஆனா வீடியோ எடுக்க கூடாதான். இன்னும் புரியவே இல்ல. அதுல என்னன்னா, அது யாரு இன்டர்வியூ எடுத்தாங்களோ அவரை இன்டர்வியூ எடுத்து போட்டுக்கிட்டாங்க. ஏங்க இது வந்து நீங்க எடிட்டர் தான், லைவ் கிடையாது. நீங்க இந்த கருத்து வேணா அதை வெட்டி அது போட நீங்க சொல்லலாம், இல்ல இந்த கேள்வி வேணா வேற கேள்வி சொல்லுங்க, இல்ல இந்த கேள்விக்கு என்ன பெஸ்டா பதில் சொல்லலாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லலாம். அவங்க தான் போட்டோ எடுத்துட்டாங்களே, உங்களோட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்களே, நீங்க எப்படி வேணா செட்டப் பண்ணி நீங்க கொடுத்துருக்கலாம். அதாவது உங்களை நோக்கி கேள்வி கணைகள் தொடுக்கப்படும் போது நீ அதற்கு பதிலாக இது இருந்திருக்கலாம் அல்லவா, ஆனால் அதெல்லாம் இல்லையே. நீ அப்படின்னா இன்டர்வியூ எடுக்கணும்னா திரைப்பட இயக்குனர் நெல்சன் மாதிரியான ஆட்கள் போகணும். நீங்க நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் எல்லாம் போய் எடுத்தீங்கன்னா, நெல்சன் கேட்கட்டும்,
சன் டிவிக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு. இப்ப என்னன்னா அந்த பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு வந்து 2 பேர் 2 விதமான கருத்துக்கள் சொல்றாங்க. 2 பேருமே தமிழறிஞர்கள், மூதறிஞர்கள், எல்லாமே கரைச்சி குடிச்சாரு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அருண்ராஜ், அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கொடுக்குறாங்களா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடுக்குறாரா, அவர் கொடுத்தாருன்னா அதுக்கு அடுத்த நாள் எங்களுடைய தலைவர் கொடுப்பாரு. இன்னொன்னு பாருங்க, அவர் உண்மையான இன்டர்வியூ கொடுக்கட்டும். அதாவது என்ன சொல்றாருன்னா, ஐயோ அவங்க கொடுத்த கேள்வியை கூட நீ வாசிச்சுட்டு இருக்கியா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இதற்குள் போயிருந்திருக்கும் கருத்து இதுதான். இரண்டாவது கேள்வியை முதலாவதாக கேட்ட நாயே உனக்கு எதற்கு 200 அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அருண்ராஜ் கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால கேள்வியே ரிப்போர்ட்டர்ஸ் கொடுக்காம டைரக்டா இந்த கருத்து கூட ஏத்துக்கிற மாதிரி இருக்குது. ஆனா நம்ம ராஜ்மோகன் கொடுத்தாரு பாருங்க, ஹே என்ன கேட்ட, நானும் விஜய் தான், தவிர இவரு விஜய் தான், தவிர அவனும் விஜய் தான், தவிர டீ கடை டீ குடிக்கிறான் பாரு அவனும் விஜய் தான், தவிர பஸ் கிடைக்கிறான் பாரு அவனும் விஜய் தான், தவிர வீடு குட்டிருக்கான் பாரு அவனும் விஜய் தான், உள்ள வர்றான் பாரு அவனும் விஜய் தான், எல்லாருமே விஜய் தான்டா அப்படின்ற மாதிரி அந்த காமெடி கணக்கா. மதுரை தெற்கு, மதுரை வடக்கு, மதுரை எல்லாம் விஜய் விஜய். ஸோ விஜய் தான் கொடுத்துட்டு இருக்காரு, நாங்களாம் வளரணுங்கிறதுக்காக இருக்கான்னு சொல்லி அவர் ஒரு பயங்கரமான கருத்து புதிந்த கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ 3ஆம் ஆண்டு எப்படி எல்லாரையும் வெறுத்திருக்காரு. என்ஜின்கள்லாம் எங்களை என்ன பண்ணிடணும், 2 இன்ஜின் 3 இன்ஜின் 4 இன்ஜின் எது வந்தாலும் எங்களால் முடியாது, தீய சக்தி வந்தா முடியாது. ஆனா நீங்க பனையூர்ல இருந்து எப்போ வெளியில வர போறீங்கன்னு அது இன்னும் கேள்விக்குறியாவே இருக்கு. எப்படி விஜய் அவர்கள் ஒரு தனியார் ஊடகத்திற்கு இன்டர்வியூ கொடுத்து பிரபலமானாரோ அதே மாதிரி ஒரு நேஷனல் மீடியாவுடைய டிபேட், அதுல திமுகவுடைய ஒரு முக்கிய பேச்சாளர்கள், அந்த பேச்சாளருக்கு பல ஹிஸ்டரியே இருக்கு. அதாவது செய்தி தொடர்பாளர்னு கிட்டத்தட்ட 15 வருஷமா செய்தி தொடர்பாளராகவே ஒரு கட்சியில இருந்து கொண்டு இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அவர் நேஷனல் மீடியாவுக்கு கொடுக்கும்போது சரவணா காப்பாத்தப்பா, ஆமா சரவணா காப்பாத்தப்பா அப்படிங்கிற மாதிரி போயிருந்திருக்கலாம். ஆனா என்ன நடந்துனா அந்த சரவணன், ஐயோ அவரு என்ன சொன்னார்னா, அங்கிருந்து கேள்வி கேட்குறாங்க, இந்த பராசக்தி படம் எப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா, இல்ல பராசக்தியினுடைய கருப்பொருள் அது எதை வச்சது அப்படின்ட்டு. ஆமா இது வந்து லாங்குவேஜ் வார், இங்கிலீஷ்ல கேட்குறாரு. ஆனா சொல்றாரு லாங்குவேஜ் வார் அப்படின்னு. அவர் லாங்குவேஜ் வார் வித் ஹூம், காங்கிரஸ். இப்ப யாரு கூட இருக்கீங்க, காங்கிரஸ் கூட இருக்கேன். அப்ப சிரிக்காம இது சொன்னா சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களா, ஏதோ சிரிச்சுட்டாங்க. பட் அதுக்கு இவர் ஒரு ரியாக்ஷன் சிரிப்பு கொடுத்தாரு பாருங்க. இந்தியா லெவல்ல இன்னைக்கு இந்தியா லெவல்ல எக்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இன்னும் என்னென்ன இருக்கு, ஸ்னாப் சாட், எல்லாத்துலயும் ட்ரெண்டிங் இதுதான். சோ அந்த சிரிப்பை இதுல ராசா இருக்கார் இல்லையா எம்பி, அவர் வந்து சொன்னார்ல, நாங்க வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் 99% நிறைவேற்றிட்டோம்னு சொல்லி சொன்னார்ல, உடனே இவர் சிரிக்கிறாரு. நாங்க சொன்ன வாக்குறுதிலாம் பண்ண போறோம், வாரிசு அரசியல் அப்படி ஏதாவது அவங்க பேசுனதை போட்டு இவங்க வந்து சிரிக்கிறத போட்டுறாங்க. ஐயோ ஒரே முடியல. ஆனா என்னன்னா உண்மையை சொல்றீங்க, யதார்த்தமா மனம் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி முடியவே இல்லை. அவரு எடிட்டர் வேற, அவர்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, கடைசியில சிரிச்சுட்டு அவர் கேட்டாரு. ஆமா ஜட்ஜ்மெண்ட் உங்க பக்கமே நான் விட்டுறீங்க அப்படின்னு வியூவர்ஸ்ட விட்டுட்டாரு. பட் ஓவராலா ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அர்னாப் கோஸ்வாமி, அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய பின்புலம் என்ன, அவர் டிபேட்ல எப்படி நடந்துக்குவார் அப்படிங்கறதுலாம் உங்களுக்கே தெரியும். அவர் டிபேட்ல வாட்சிங் யூ அப்படினாரு, wants to know, India wants to know, அதுக்கு சொந்தக்காரரு. ஸோ அவர் ஒரு டிபேட்ல இதே மாதிரி 2 பேனலிஸ்ட் 2க்கு மேற்பட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஃப்ரேம்ல 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ஆஃப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா 1 to 1 நான் ரெடி பண்ணிட்டேன், நான் வர்றேன்னு சொல்லிட்டு ஏதோ செட் பண்ணிட்டு மிஸ்டர் சரவணன் இவரு விசாரிட்டார். உடனே எல்லாத்தையும் மைக்கெல்லாம் பிடிங்கி போட்டு இவரோட எந்திரிச்சு லைவ்ல இருந்து அப்படியே எந்திரிச்சிட்டார். உடனே சொன்னாரு பாருங்க வாசகம், மிஸ்டர் M.K. ஸ்டாலின், your spokesperson did not answer my question. It's same for DMK அப்படின்ற மாதிரி போட்டு அடிச்சு விட்டாரு. அவர் ஐயா நான் பதில் சொன்னதுக்கு DMK வரலையே, அவர் கிளம்பி போயிட்டே இருக்காருன்னா பாத்துங்களா. அவர் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கே நார்த் இந்தியாவுக்கு வர மாட்டாரு, ஓட்டு போயிடும் அப்படின்னு நீங்க ஏங்க இங்கெல்லாம் வச்சு செய்யறீங்க அவர் அப்படின்னு சரவணன் கொஞ்சம் பதட்டமாயிட்டாரு. நேத்து அந்த நேஷனல் மீடியால நடந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு மாதிரி அல்லோல கல்லோலப்பட்டு கிடக்குது. இனிமேல் அதாவது இந்த தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கப்படக்கூடிய கருத்துக்கள் சேம் அதே கருத்து, அதே வார்த்தை, அதே நோக்கத்தில் எடுத்துட்டு வெளியில போனோம், தமிழ்நாட்டை விட்டு வெளியில போனோம் அப்படின்னம்னா அது மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கான எதிரான கருத்தா இருக்கு. அதுதான் அங்க இருக்கு. இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டுக்கான கருத்துக்களாக இல்லை. அதனாலதான் தேர்தல் பிரச்சாரத்துக்கே போக மாட்டேங்கிறாங்க. இங்க இவர் ஒரு ஊதுபத்தி போட்டா மகாராஷ்டிரா ஜெயிச்சிருது, இங்க இவங்க ஏதாவது சனாதனம் ஒண்ணு பேசினா அங்க குஜராத் ஜெயிச்சிருது, எங்க போனாலும் ஜெயிச்சிடுறாங்களே. தயவு செய்து எங்க தொகுதியில வந்து எங்க மாநிலத்துக்கு இவங்க பேச்சு எல்லாமே வந்து இங்க டிஎம்கே அப்படின்னு இங்க தமிழ்நாட்டுல இங்க அதாவது இவங்களுடைய அதாவது ஆங்கரும் டிஎம்கே, அதாவது ஆங்கர் தான் பேரு, ஆனா அவர் திமுக.
கெஸ்ட் வந்து அரசியல் விமர்சகர், அவர் திமுக. இன்னொருத்தர் வந்து சோசியல் ஆக்டிவிஸ்ட், அவரும் திமுக. எங்கேயாவது இருந்து ஒரு அப்பாவி அதிமுக காரனையோ பாஜக காரனையோ கொண்டு வந்து வச்சுட்டு அடின்னு அடிப்பாங்க பாருங்க. கடைசியில அடியை வாங்கிட்டு அவர் காசை வாங்கிட்டு போற காட்சி இருக்கே. எல்லா டிபேட்லயும் இதுதான் நடக்குது. இதெல்லாம் ராம் மட்டும் சொல்லல, மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் போட்டு கிளின்னு ஒரு முன்னணி ஊடகத்துல வச்சே செஞ்சு விட்டுட்டாரு. அந்த கருத்தை தான் பதிவு செய்யறோம் நண்பர்களே. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைலைட்ஸ். நன்றி, வணக்கம்.